தற்போது திருப்பத்தூர் மாவட்ட பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். 1,168 பயனாளிகளுக்கு 273 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சந்திரா அவர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணைய வழி பட்டா வழங்கப்படுகிறது. பயனாளிகளுக்கு பலத்த கைத்தட்டல்களை நாம் தரலாம். இப்படி எல்லோருக்கும் எல்லாம் என மகத்தான ஆட்சியினை நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு பர்வீன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம். பர்வீன் அவர்களுக்கு சிறப்பு வரன்முறைப்படுத்துதல் ஊரகம் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது. திருமிகு ரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு வரன்முறைப்படுத்துதல் நகரம் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி குமுதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை 7,50,000 ரூபாய்க்கு மதிப்பிலான ஆணை வழங்கப்படுகிறது. இவர் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளி என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ரேசம்பரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிராம நத்தம் ஊரகம் பட்டா வழங்கப்படுகிறது. பயனாளி மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிராம நத்தம் நகரம் பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு அன்பரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் பழங்குடியின மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான பொருளாதார கடனுதவியின் மூலம் 12 லட்சம் ரூபாய்க்கான கடன் ஆணை வழங்கப்படுகிறது. ஜோலார்பேட்டை மண்டலவாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம். சுய உதவிக்குழு வங்கிக் கடனாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கூட்டமைப்பின் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். திருமிகு விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,50,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. கலைஞரின் கனவு இல்லம் அனைவருக்கும் முகங்களில் மகிழ்ச்சியை தருகிறது. சத்தியவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞரின் கைவினை திட்டத்தின் கீழ் 1,50,000 காசோலை வழங்கப்படுகிறது. இவரின் மகன் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளி என அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் 1,95,000 ரூபாய்க்கான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. திரு ஜாவித் ஹுசேன் மற்றும் திருமிகு இன்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் 8 கிராமிற்கான தங்க நாணயத்திற்கான ஆணை வழங்கப்படுகிறது. மேலும் 50,000 ரூபாய் அவர்களுக்கான நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூரில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் திருப்பத்தூர் மாவட்ட பொதுமக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலர், மதிப்பிற்குரிய அரசு இணைச் செயலர் மற்றும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இச்சிறப்புமிக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பயனாளிகள், பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.